பெண்களுடைய மேம்பாடு, பெண்ணியம் இது எல்லாம் எதிர்க்கிறவங்க யாருன்னு தெரியுமா? முக்கியமா 3 பிரிவினர்கள் தான் இத பயங்கரமா எதிர்க்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குடும்பத்தில தன்னுடைய மனைவியால மிக அதிகமாக கொடுமைக்கு உட்பட்ட ஆண்கள் இருக்காங்க. "என்னடா இப்படி சொல்றீங்க என்ன?" இருக்கிறாங்க. அப்படியும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அங்க அவங்கனால எதுவும் பேச முடியாது, எதுவும் ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு இருக்கிற ஆண்கள் இருக்காங்க பாருங்களேன். அவங்களுடைய அந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் கொண்டு வந்து வெளிய பொது வெளியில பெண்ணியம் பேசுறது, அல்லது பெண்களுடைய மேம்பாடு பத்தி பேசுறவங்களுக்கு எதிராக கொட்டுதல், ரொம்ப கேவலமா பேசுறது, ரொம்ப மோசமான சொற்களை பயன்படுத்துது, இந்த மாதிரி கேலி பண்றது, இந்த மாதிரி செய்வாங்க. இன்னொரு பிரிவினர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து வெளியில ரொம்ப படிச்சு, ரொம்ப நாகரீகமா இருக்கிற மாதிரி இருந்தாலுமே, வீட்ல தன்னுடைய மனைவி அல்லது பெண்களை ரொம்ப கேவலமாக ஒரு விலங்கை போல அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பசுந்தோல் போர்த்திய புலிகள். அவங்க வந்து அவங்க உள் மனசுக்குள்ள அவ்வளவு வெறியலா இருக்கும். ஆனா வெளியில வந்து முற்போக்குவாதிகள மாதிரியும், தான் பெரிய ஆள் மாதிரி காட்டிக்குவாங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி யாராவது பெண்கள் இப்படி பெண்கள் மேம்பாடு அல்லது பெண்ணியம் பத்தி ஏதாவது பேசினா, அப்படியே பொத்துட்டு வரும் பாருங்களேன். அவங்களும் இந்த மாதிரி இந்த பெண்ணியத பயங்கரமா பொது வெளியில எதிர்ப்பாங்க. எல்லாமே ஆண்கள் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. பெண்களும் இருக்கிறாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? இந்த பெண்களும் படித்தவங்க தான். நல்லா பதவிகள்ல எல்லாம் இருக்கிறவங்க தான். ஆனா, இவங்க வந்து இந்த ஆண்களுடைய குட் புக்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி, "ஐயய்யோ! நாங்கலாம் பெண்ணியவாதிகள் இல்லைங்க. அப்படி இல்ல. நாங்கலாம் அப்படி ரொம்ப நல்லவங்க." அப்படின்னு அவங்களுடைய வலிகளையும், அவங்களுடைய அடிமைத்தனத்தையெல்லாம் சகிச்சுட்டு, ஆண்களுக்காக தான் வந்து அப்படி அல்ல, தான் மரபார்ந்த அடிமைதான்னு காமிக்கிறதுக்கு வேண்டி இருக்கிற பெண்களும், இந்த பெண்ணியத்தினுடைய வளர்ச்சிய பத்தியோ, அவேர்னஸ் பத்தியோ அல்லது இது மாதிரியான விஷயங்கள் பேசும்போது பயங்கரமாக வந்து எதிர்க்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த 3 பேரும் தான் பொது வெளியில பெண்ணை எதிர்ப்பவர்களா அல்லது பெண்ணியத்தை எதிர்ப்பவர்களா, பெண்ணின் மேம்பாட்டை எதிர்ப்பவர்களாக, கேவலமான மீடியா போஸ்ட் போடுறவங்களாக, அந்த இதற்கு ஒர்க் பண்ணுறவங்கள கேவலப்படுத்துகிறவங்களா இருக்கிறாங்க. அதை நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதுதான். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த படித்த அறிவிலிகளுக்கு எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, சமூகங்கிறது ஒரு பறவை மாதிரி இருந்தால் அதில் 2 சிறகுகள், ஒன்று ஆண், இன்னொன்று பெண். அப்போ அந்த பெண்ணுங்கிற சிறகு வந்து உடைஞ்சு போயிடுச்சு அல்லது அது ஊனமுற்று இருந்ததுன்னா, இந்த பறவை எப்படி பறக்கும், சமூகம் எப்படி முன்னேறும் அப்படிங்கிற கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருந்தால் இவர்களும் இதற்காக போராடுவாங்க. எல்லா ஆண்களும் பெண்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறவங்க கிடையாது. தன்னுடைய அம்மாவாக, சகோதரியாக, குழந்தையாக பெண்கள் முன்னேறணும்னு நினைக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதிரானதல்ல. ஆனால் பெண் வந்து முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்களை திருப்திப்படுத்துகின்ற பெண்களும் இருக்கிறாங்க. அவங்களும் யோசிக்கணும். அவங்களுக்கும் வேண்டி தான் எங்களை போன்றவர்கள் குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அதாவது யோசிக்கிற ஒரு ஒரு சுய அறிவாவது அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எனக்கு நம்ம வந்து சமூகத்தின் ஒரு மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டிய பேராசிரியர்கள் கூட பல நேரங்களில் பொது வெளிகளில் வந்து அவங்க மனசில் இருக்கிற குப்பைகளை கொட்டும்போது இவங்களெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே வரும் பாருங்களேன். என்ன பண்ணுறது?